குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 9/4/2025 50/50 ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 135க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இப்போ 9ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 8ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 8ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 2 நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருந்துச்சு. 907 430 அப்படின்னு. ஸோ இந்த 2 ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஃபுல் வின்னிங் இருக்குது, இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா 97 907 பாஸ் ஆச்சு, 430 பாஸ் ஆச்சு. அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா 2-4 அல்லது 4-2 அப்படிங்கிறது வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா 907 இருக்குது, 430 இருக்குது. இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 420 420 இல்லை 240 அப்படிங்கிறது அதான் கொடுத்துருந்தேன். 240 அல்லது 420 வர 24 வந்துச்சுன்னா 24 அல்லது 42 வந்துச்சுன்னா 240 அல்லது 420 அப்படிங்கிறது. இங்கே பார்த்தோம்னா 240 420 அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 420 அப்படிங்கிற ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு. 240 அல்லது 420. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போலில் 24 அல்லது 42 கொடுத்துருந்தேன். 24 அல்லது 42, 20 அல்லது 02 கொடுத்தேன். இப்போ 4-2-0 4-2-0 அப்படிங்கிறது ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு. ஆல்போர்டை பேஸ் பண்ணியும் யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அடுத்து ட்ரா நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா நம்பரில் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 4-6-2 ட்ரா நம்பர் 42 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இன்னைக்கான ட்ரா நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 135 ட்ரா நம்பர். ஸோ ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். நான் நேற்று ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆனதுனால அடுத்த நாளும் ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆக சான்சஸ் இருக்கலாம். அது மாதிரி ட்ரா நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 135 இருக்குது. 1-3-1-5 இல்லை 3-5-5-3 அப்படிங்கிற நம்பர்ஸ் வர சான்ஸ் இருக்குது. 2 நம்பர் வந்துச்சு அப்படின்னு. இது பார்த்தீங்க அப்படின்னா 3 நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. 907 430 420. ஸோ நாளைக்கு என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள். அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 நாள் ரிசல்ட்டில் 1 வந்துச்சு. 5 நாள் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூவாக 1 அப்படிங்கிறது பாஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ 3 நாள் 0 பாஸ் ஆகிருக்கு. 3 நாள் ரிசல்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா 0 பாஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கும் 0. ஃபஸ்ட்டு 5 நாள் 1 வந்ததுனால நாளைக்கும் 0 வரலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 0 பேஸ் பண்ணி எடுங்க. இல்லை அப்படின்னா ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி எடுங்க. ட்ரா நம்பர் 135. நேற்று ட்ரா நம்பர் 462, அதில் 42 பாஸ் ஆச்சு. இன்றைக்கான ட்ரா நம்பர் 135. 1 வந்துச்சு அப்படின்னா 1-3-1-5 வரணும், இல்லை 3-5 வர சான்ஸ் இருக்கும், இல்லை 5-3 வர சான்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்பர்ஸ் இருந்தால் அதை பேஸ் பண்ணி பாருங்கள், ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் எடுத்திருக்க பாக்ஸில் 243 500ங்கிற நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இதை பேஸ் பண்ணி 430 பாஸ் ஆச்சு, 420 பாஸ் ஆச்சு. 430 420. இப்போ 4-3-2-0 பாஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் பேலன்ஸ் பாஸ் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா 50 பாஸ் ஆகலை. எகைன் 0 வரும் அப்படின்னா 50 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நேற்று 30, இன்னைக்கு 40, நாளைக்கு ஆல்போர்டில் 50 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 2-5-0 250 அப்படிங்கிற நம்பர்ஸ் வர சான்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா ஆல்போர்டில் 50 வர சான்ஸ் இருக்கும். 50 வந்துச்சு அப்படின்னா
2 பேஸ் பண்ணி வரணும். 5 2 0. 420 ரிசல்ட்டு 520 வர சான்ஸ் இருக்கும். 20 அப்படியே பிசியில் பாஸ் ஆச்சு அப்படின்னா 520. இல்லை பி போர்டில் இருக்க 2 ஏ போர்டு போச்சு அப்படின்னா 2 5 0 2 5 0 அப்படிங்கிற நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 25 அல்லது 52 50 அல்லது 05 வந்துச்சு அப்படின்னா 2 5 0 இல்லை 5 2 0. 2 5ஓட 0 வரணும், இல்லை 5 2ஓட 0 வரணும். அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா 250 அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். பாக்ஸில் 250 அப்படிங்கிற நம்பர்ஸ் பாக்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 432 110. 432 110. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 20 பாஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு பிசியில் 20 பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கு 1 3 பாஸ் ஆக சான்சஸ் இருக்கு. 1 3 அல்லது 3 1 பாஸ் ஆக சான்சஸ் இருக்கு. இந்த பாக்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 4 2 0 பாஸ் ஆகிருக்கு. 4 2 0 பாஸ் ஆகிருக்கு. இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் 3 1 1 அப்படிங்கிறது. சப்போஸ் 1 3 அல்லது 3 1 ட்ரா நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 135 இருக்கு. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1 3 அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்கு. இப்போ 4 2 0 வந்துச்சு. அடுத்தது 1 3 வரணும். 1 3 வந்துச்சு அப்படின்னா சார்ட்லேருந்து நம்பர்ஸ் எடுங்க. 1 9 3 இருக்கு. 1 3 வந்துச்சு அப்படின்னா 1 9 3 இருக்கு. இங்கேயும் 0 9 3 இருக்கு. இங்கே 0 9 9 0 9 5 இருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 0 9 3 இருக்கு. அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா 0 9 3 1 3 வந்துச்சு அப்படின்னா 1 3 வந்துச்சுன்னாவே 193 பாக்ஸ் வர சான்ஸ் இருக்கும். 193 பாக்ஸ் வர சான்ஸ் இருக்கும். 1 3 வந்துச்சு அப்படின்னா. இல்லை 123 193 அல்லது 123 113 அப்படிங்கிற நம்பர்ஸ் வர சான்ஸ் இருக்கும். 1 3 வந்துச்சு அப்படின்னா. ஏன்னா இந்த இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 430 பாஸ் ஆகிருக்கு. 420 பாஸ் ஆகிருக்கு. இதில் 11 அப்படிங்கிறது பேலன்ஸ் இருக்கு. 4 3 0 4 2 0. பேலன்ஸ் வந்து 11 இருக்கு. 11 வந்துச்சுன்னா ஆல்ரெடி 211 பாஸ் ஆகிருக்கு. ஸோ 311 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும், இல்லை 411 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 3 வந்துச்சு அப்படின்னா 311 அல்லது 310 அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுத்துருக்கேன். 31 13 வந்துச்சுன்னா என்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறது. 31 வந்துச்சு அப்படின்னா 310 311 312 314 அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்கு. 31 வந்துச்சுன்னா 13 ஏபியில் வந்துச்சு அப்படின்னா 130 132 131 134 இதே நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏ போர்டில் 3 வந்துச்சுன்னா என்ன, ஏ போர்டில் 1 வந்துச்சுன்னா என்ன அப்படிங்கிறது 4 நம்பர்ஸ் இருக்குது. இதில் 31 அல்லது 13 வந்துச்சுன்னா என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நம்பர் எடுத்திருக்கேன். 392 994. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 24. இன்னைக்கு ஏபியில் 4 2 பாஸ் ஆகிருக்கு. 4 2 பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 9 9 இருக்குது. டபுள்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னா 9 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 9 9 அப்படிங்கிறது வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது 3 இதில் ஏதாவது ஒரு நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 99 வந்துச்சு அப்படின்னா எகைன் 0 வந்துச்சுன்னா 099 பாக்ஸ் வர சான்ஸ் இருக்கும், இல்லை 399 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 099 399 அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் கொடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். 3 நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. 907 430 420ங்கிறது இந்த சார்ட்டில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். 250 பாக்ஸ் வர சான்சஸ் இருக்கும், இல்லை 310 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும், இல்லை 990 அப்படிங்கிறது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும்.
இந்த 3 நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக நம்பர்ஸ் வரும். இதில் ஆல் போர்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள 2 டிஜிட் 25 அல்லது 52 31 ஆர் 13 99 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 5 நம்பர் ஆல் போர்டில் இருக்குது. 25 அல்லது 52 31 அல்லது 13 99 அப்படிங்கிற 3 நம்பர். இந்த 3 நம்பர்ஸை பேஸ் பண்ணி இந்த சார்ட்டில் இருந்து ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் 100% இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த நம்பர்ஸ் மேலே போயிருக்கு. அடுத்து கீழே வந்துச்சு அப்படின்னா 099 வர சான்சஸ் இருக்கும். 0 வந்துச்சு அப்படின்னா. இல்லை அப்படின்னா ட்ரா நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 135 இருக்குது. ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா ஆல் போர்டில் 31 அல்லது 13 வர சான்ஸ் இருக்கும். இன்னைக்கு ரிசல்ட் 24, அதாவது 42, நாளைக்கு 52 வர சான்ஸ் இருக்கும். இல்லை 2 4 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இங்கே 43 42 இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் 52 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 25 அல்லது 52 வர சான்ஸ் இருக்குன்னா 24 4 2 அல்லது 2 4னா 24 25. ஆல்ரெடி 30 பாஸ் ஆகிருக்கு. ஸோ 31 பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கும். 9 பாஸ் ஆகிருக்கு. 9 பேஸ் பண்ணி வந்தால் 990 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். பாக்ஸில் இந்த 3 நம்பர்ஸ் கொடுக்குறேன். இந்த 3 நம்பர்ஸில் உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வருது அப்படிங்கிறத மட்டும் பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். இது 3 நம்பர்ஸுமே 0 பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 5 நாள் 1 பாஸ் ஆகிருக்கு. அடுத்த 5 நாள் 0 வரும் அப்படின்னா 3 நாள் 0 பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு. அடுத்த 2 நாளும் 0 பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறத கொடுத்துருக்கேன். இல்லை அப்படின்னா ஆல் போர்டில் 3 நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள். சார்ட்டில் கண்டிப்பாக நம்பர்ஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.